ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்க இந்த நேரத்தில் நமக்கு ஒரு நல்ல செய்தி வந்துருச்சுங்க. டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 வேகன்சிஸ் எல்லாமே மாற்றி அமைச்சிருக்காங்க. இந்த குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும்? மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதுமே நிறைய பேர் பார்த்திங்கன்னா தோராயமாக கருத்து கணிப்பு கொடுக்குறேன். 2025 குரூப் 4 இப்படி தான் இருக்கும், நான் தோராயமாக கொடுக்குற கருத்து கணிப்பு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சார் ஏன் சார் இவ்வளோ கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கீங்க, நிறைய கோச்சிங் சென்டர் அடி வாங்கிச்சு சார். என்கிட்ட பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் கோச்சிங் சென்டரில் படித்து ஒரு சல்லி காசுக்கு யூஸ் இல்லைன்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சன் பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃபை பற்றி புரியவே புரியாது. தயவுசெய்து உங்களுக்கு அந்த மாதிரி பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் வீடியோவே நீங்கள் பார்க்கவே வேண்டாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன் தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கான வீடியோ கிடையாது. இந்த கட் ஆஃப் வீடியோவே நீங்கள் ஓப்பனே பண்ணி பார்க்க வேணாம். இது பார்த்திங்கன்னா ஒரு காமனாக படிச்சுட்டு இருக்கவங்க குரூப் 4 என்ன மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க, உங்கள் கொஷின்ஸ் இவ்வளோ கொஷின், நான் 200 மார்க்கு நான் 150 கொஷின் ரைட்டு, 145 கொஷின் ரைட்டு, 130 கொஷின் ரைட்டு அப்படின்றவங்க மட்டும் தயவுசெய்து வீடியோவை பார்க்குங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா 165 வரைக்கும் கட் ஆஃப் போட்டிருக்காங்க, ஆனால் அதெல்லாம் உண்மையே கிடையாது. ஓகேங்களா? அந்த மாதிரி கட் ஆஃப் வருவதற்கு இந்த ஆண்டு 100% வாய்ப்பே கிடையாதுங்க. நான் அடித்து சொல்கிறேன், 100% வாய்ப்பே கிடையாது. சேஃப் ஜோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கட் ஆஃப் போடுறாங்க. நாம் கொடுக்குற சேஃப் ஜோனு யாராலையும் கொடுக்க முடியாது. ஸோ இந்த கட் ஆஃப் பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த கல்வி வல்லுநர்களால் கணிக்கப்பட்ட கட் ஆஃப் மட்டும்தாங்க. ஸோ நம்ம ஏனோ தானோ மற்றவங்க போகிற மாதிரி எல்லாமே கட் ஆஃப் போட கிடையாது. எக்ஸாக்டாக சிலர் எல்லாமே 100 மார்க் எடுத்தால் கூட போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. மொத்தமாகவே வேகன்சிஸ் 3935 வேகன்சிஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஒரு பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி வைஸாக யாராக இருந்தாலுமே என்ன டிபார்ட்மெண்ட்டு எதுவாக இருந்தாலும் சரி, பேசிக்காக பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு 150 தாங்க. ஓகேங்களா? 150 கொஷின் ரைட்டாக இருக்கணும். அதே பிசி இருந்தால் 145ங்க, எம்பிசி இருந்தால் 140, பிசி முஸ்லீம் இருந்தால் 142, எஸ்சி இருந்தால் 130ங்க, எஸ்டி இருந்தால் 125, எஸ்சி ஏவாக இருந்தால் 120, பிடபிள்யூடி எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரிக்கு வரப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக பார்த்திங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வெறும் 110 இருந்தாலே போதுங்க. இதுதாங்க இந்த காமனாக. ஸோ டிஃபரன்ஸ் எப்படி பிடபிள்யூடி எக்ஸர்விஸ்மேன் இந்த மாதிரி கேட்டகரி டைப்பிங் சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது, என்கிட்ட பிஎஸ் டீம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 110 இருந்தாலே போதும். இது எல்லாமே சேஃப் ஜோன் நான் சொல்லிடுறேன். இது பார்த்திங்கன்னா நான் கட் ஆஃப் முன்னாடி நான் பேசிக்கான கட் ஆஃப் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் வைஸாக நான் இப்போ கட் ஆஃப் உங்களுக்கு ஒரு சில அனலைஸ் பண்ணுறேன். ஏன்னா நிறையா பேர் பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கீங்க, இவ்வளோ கம்மியாகவா சார் கட் ஆஃப் வரும், உண்மையாகவே இது கட் ஆஃபா அப்படின்ற அளவுக்கு எல்லாமே நிறைய பேர் கேட்குறீங்க. கட் ஆஃப் தாங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, ஃபாரஸ்ட் வாட்சரு, ஓகேங்களா, இந்த மாதிரி கேட்டகரி எல்லாமே வரப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்கள் கண்டிப்பாக மாறும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் வருமானது உங்களாலையும் சொல்ல முடியாது, நம்மளாலையும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இப்போ நான் அந்த கொடுக்குற கட் ஆஃப் பார்த்திங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது. சில மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். ஒரு 5லேருந்து ஒரு 3 மதிப்பெண்கள் கூடலாம், இல்லை குறையலாம். இந்த மாதிரி தான் குறையும். இதுக்கு மேலே குறைவதற்கு வாய்ப்புகளே கிடையாதுங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரி ஜூனியர் விஏஓ கேட்டகரியாக இருக்கீங்க, அப்படி விஏஓக்கு நான் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக 150 மார்க் வேணும். ஜூனியர் அசிஸ்டண்ட்டு 151, ஃபாரஸ்ட் வாட்சர் 145, டைப்பிஸ்ட் 140, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 135, பிஎஸ்டிஎம் 120, சேஃப் ஜோன் 135ங்க. ஸோ அடுத்து பிசி கம்யூனிட்டிக்கு வரப்போ விஏஓக்கு 145 கண்டிப்பாக இருக்கணும். ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி 144, ஃபாரஸ்ட் வாட்சர் 139, டைப்பிஸ்ட் 135, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 133, பிஎஸ்டிஎம் 118, சேஃப் ஜோன் 130ங்க. அடுத்து பிசி முஸ்லீமாக இருக்கிறப்ப விஏஓ 140, ஜூனியர் அசிஸ்டன்ட் 139, ஃபாரஸ்ட் வாட்சர் 133, டைப்பிஸ்ட் 130, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 130, பிஎஸ்டிஎம் 115, பிஎஸ்டிஎம் சேஃப் ஜோன் 130ங்க. ஓகேங்களா? எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரிக்கு வரப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி 134, ஃபாரஸ்ட் வாட்சர் 130, டைப்பிஸ்ட் 124, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 127, பிஎஸ்டிஎம் 110, சேஃப் ஜோன் 125ங்க. எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு
விஏஓக்கு 130ங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் 129, ஃபாரஸ்ட் வாட்சர் 126, டைப்பிஸ்ட் 120, சின்ன டைப்பிஸ்ட் 120, பிஎஸ்டி 108, சேஃப் ஜோன் 120ங்க. எஸ்சிஏக்கு வந்து பார்க்குறப்ப ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரி 124, ஃபாரஸ்ட் வாட்சர் 120, டைப்பிஸ்ட் 118, சின்ன டைப்பிஸ்ட் 118, பிஎஸ்டி 107ங்க. சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 120ங்க. எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ 120, ஃபாரஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் 120, ஃபாரஸ்ட் வாட்சர் 118, டைப்பிஸ்ட் 116, ஸ்னோ டைப்பிஸ்ட் 115, பிஎஸ்டி 105, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸ் சர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தால் 130 ஜென்ரலுக்கு விஏஓக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 இருந்தாலே போதும். ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 110, டைப்பிஸ்ட்டுக்கு 110, ஸ்னோ டைப்பிஸ்ட்டுக்கு 105, பிஎஸ்டி இருக்க பட்சத்தில் 100 இருந்தாலே போதும். சேஃப் ஜோனாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 110ங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக நான் உங்களுக்கு சேஃப் ஜோன் சொல்கிறேன். டிபார்ட்மெண்ட் வைஸாக விஏஓக்கு 130 மார்க் கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் வைஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும். ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 135, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு 120, டைப்பிஸ்ட்டுக்கு 130, ஸ்னோ டைப்பிஸ்ட்டுக்கு 120, பிஎஸ்டியும் 105ங்க. ஸோ இந்த மதிப்பெண்கள் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஆண்டு குரூப் 4 பணிக்கு உங்களால் போக முடியும். ஸோ மக்களே கவலையப்பட வேண்டாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வேகன்சிஸ் வந்து மாற்ற போகிறாங்க. குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா தலைகீழாக போயிடுச்சு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி இதற்கான சரியான பதில்களை விரைவில் கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எக்காந்த கொண்டும் டிஎன்பிஎஸ்சி மறுதேர்வு நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. 100% அடித்து சொல்கிறேன். குரூப் 4 தேர்வு மறுதேர்வு நடத்த வாய்ப்புகள் இல்லை இல்லை இல்லை. இதை மட்டும் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இதை வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. சார் மறுதேர்வு நடக்குமா, அப்படி இந்த தேர்வு நடக்குமா, அதெல்லாம் நடக்க மாட்டேன். மறுதேர்வு நடக்கும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடத்துறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஸோ மக்களே கவலைப்பட வேண்டாம். டிஎன்பிஎஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்களும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்க இந்த நேரத்தில் நமக்கு ஒரு நல்ல செய்தி வந்துருச்சுங்க. டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 வேகன்சிஸ் எல்லாமே மாற்றி அமைச்சிருக்காங்க. இந்த குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும்? மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதுமே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக கருத்து கணிப்பு கொடுக்குறேன். 2025 குரூப் 4 இப்படி தான் இருக்கும், நான் தோராயமாக கொடுக்குற கருத்து கணிப்பு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சார் ஏன் சார் இவ்வளோ கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கீங்க, நிறைய கோச்சிங் சென்டர் அடி வாங்கிடுச்சு சார். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் கோச்சிங் சென்டரில் படித்து ஒரு சல்லி காசுக்கு யூஸ் இல்லைன்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃபை பற்றி புரியவே புரியாது. தயவுசெய்து உங்களுக்கு அந்த மாதிரி பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் வீடியோவே நீங்கள் பார்க்கவே வேண்டாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன் தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கான வீடியோ கிடையாது. இந்த கட் ஆஃப் வீடியோவே நீங்கள் ஓப்பனே பண்ணி பார்க்க வேணாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனாக படிச்சுட்டு இருக்கவங்க குரூப் 4 என்ன மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க, உங்கள் கொஷின்ஸ் வந்து இவ்வளோ கொஷின், நான் 200 மார்க்கு நான் 150 கொஷின் ரைட்டு, 145 கொஷின் ரைட்டு, 130 கொஷின் ரைட்டு அப்படின்றவங்க மட்டும் தயவுசெய்து வீடியோவை பார்க்குங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 165 வரைக்கும் கட் ஆஃப் போட்டிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் உண்மையே கிடையாது. ஓகேங்களா? அந்த மாதிரி கட் ஆஃப் வருவதற்கு இந்த ஆண்டு 100% வாய்ப்பே கிடையாதுங்க. நான் அடித்து சொல்கிறேன், 100% வாய்ப்பே கிடையாது. சேஃப் ஜோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கட் ஆஃப் போடுறாங்க. நாம் கொடுக்குற சேஃப் ஜோனு யாராலையும் கொடுக்க முடியாது. ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த கல்வி வல்லுநர்களால் கணிக்கப்பட்ட கட் ஆஃப் மட்டும்தாங்க. ஸோ நம்ம ஏனோ தானோ மற்றவங்க போகிற மாதிரி எல்லாமே கட் ஆஃப் போட கிடையாது. எக்ஸாக்டாக சிலர் எல்லாமே 100 மார்க் எடுத்தால் கூட போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. மொத்தமாகவே வேகன்சிஸ் வந்து 3935 வேகன்சிஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஒரு பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது வந்து தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி வைஸாக யாராக இருந்தாலுமே என்ன டிபார்ட்மெண்ட்டு எதுவாக இருந்தாலும் சரி, பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 150 தாங்க. ஓகேங்களா? 150 கொஷின் ரைட்டாக இருக்கணும். அதே பிசி இருந்தால் 145ங்க, எம்பிசி இருந்தால் 140, பிசி முஸ்லீம் இருந்தால் 142, எஸ்சி இருந்தால் 130ங்க, எஸ்டி இருந்தால் 125, எஸ்சிஏ இருந்தால் 120, பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரிக்கு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வெறும் 110 இருந்தாலே போதுங்க. இதுதாங்க அந்த காமனாக.
ஸோ டிஃபரன்ஷியல் எப்படி பிடபிள்யூ எக்ஸ்பெரிமெண்ட் இந்த மாதிரி கேட்டகரி டைப்பிங் சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது. என்கிட்ட பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 110 இருந்தாலே போதும். இது எல்லாமே சேஃப் ஜோன் நான் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கட் ஆஃப் முன்னாடி நான் பேசிக்கான கட் ஆஃப் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் வைஸாக நான் இப்போ கட் ஆஃப் உங்களுக்கு ஒரு சில அனலைஸ் பண்ணுறேன். ஏன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கீங்க, இவ்வளோ கம்மியாக சார் கட் ஆஃப் வரும், உண்மையாகவே இது வந்து கட் ஆஃபா அப்படின்ற அளவுக்கு எல்லாமே நிறைய பேர் கேட்குறீங்க. கட் ஆஃப் தாங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, ஃபாரஸ்ட் வாட்சரு, ஓகேங்களா, இந்த மாதிரி கேட்டகரி எல்லாமே வரப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்கள் கண்டிப்பாக மாறும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் வருமானது உங்களாலையும் சொல்ல முடியாது, நம்மளாலையும் சொல்ல முடியாது, ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இப்போ நான் அந்த கொடுக்குற கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது. சில மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். ஒரு 5லேருந்து ஒரு 3 மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையலாம். இந்த மாதிரி தான் குறையும். இதுக்கு மேலே குறைவதற்கு வாய்ப்புகளே கிடையாதுங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரி ஜூனியர் விஏஓ கேட்டகரியாக இருக்கீங்க, அப்படி விஏஓக்கு நான் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக 150 மார்க் வேணும். ஜூனியர் அசிஸ்டண்ட்டு 151, ஃபாரஸ்ட் வாட்சர் 145, டைப்பிஸ்ட் வந்து 140, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 135, பிஎஸ்டிஎம் 120, சேஃப் ஜோன் 135ங்க. ஸோ அடுத்து பிசி கம்யூனிட்டிக்கு வரப்போ விஏஓக்கு 145 கண்டிப்பாக இருக்கணும். ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி 144, ஃபாரஸ்ட் வாட்சர் 139, டைப்பிஸ்ட் 135, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 133, பிஎஸ்டிஎம் 118, சேஃப் ஜோன் 130ங்க. அடுத்து பிசி முஸ்லீமாக இருக்கிறப்ப விஏஓ 140, ஜூனியர் அசிஸ்டன்ட் 139, ஃபாரஸ்ட் வாட்சர் 133, டைப்பிஸ்ட் 130, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 130, பிஎஸ்டிஎம் 115, பிஎஸ்டிஎம் சேஃப் ஜோன் 130ங்க. ஓகேங்களா. எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரிக்கு வரப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி 184, ஃபாரஸ்ட் வாட்சர் 130, டைப்பிஸ்ட் 124, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 127, பிஎஸ்டிஎம் 110, சேஃப் ஜோன் 125ங்க. எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு விஏஓக்கு 130ங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் 129, ஃபாரஸ்ட் வாட்சர் 126, டைப்பிஸ்ட் 120, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 120, பிஎஸ்டி 108, சேஃப் ஜோன் 120ங்க. எஸ்சிஏக்கு வந்து பார்க்குறப்ப ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபார் டிகிரி 124, ஃபாரஸ்ட் வாட்சர் 120, டைப்பிஸ்ட் 118, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 118, பிஎஸ்டிஎம் 107ங்க. சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 120ங்க. எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ 120, ஃபாரஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் 120, ஃபாரஸ்ட் வாட்சர் 118, டைப்பிஸ்ட் 116, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 115, பிஎஸ்டிஎம் 105, பிடபிள்யூ எக்ஸ் சர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தால் 130 ஜென்ரலுக்கு விஏஓக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 இருந்தாலே போதும். ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 110, டைப்பிஸ்ட்டுக்கு 110, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு 105, பிஎஸ்டி இருக்க பட்சத்தில் 100 இருந்தாலே போதும். சேஃப் ஜோனாருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 110ங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக நான் உங்களுக்கு சேஃப் ஜோன் சொல்கிறேன். டிபார்ட்மெண்ட் வைஸாக விஏஓக்கு 130 மார்க் கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் வைஸாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும். ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 135, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு 120, டைப்பிஸ்ட்டுக்கு 130, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு 120, பிஎஸ்டிஎம் 105ங்க. ஸோ இந்த மதிப்பெண்கள் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஆண்டு குரூப் 4 பணிக்கு உங்களால் போக முடியும். ஸோ மக்களே கவலையப்பட வேண்டாம். டிஎன்பிசி குரூப் 4உடைய வேகன்சிஸ் வந்து மாற்ற போகிறாங்க. குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா தலைகீழாக போயிடுச்சு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டிஎன்பிசி இதற்கான சரியான பதில்களை விரைவில் கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எக்காரணத்தை கொண்டும் டிஎன்பிசி மறுதேர்வு நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. 100% அடித்து சொல்கிறேன். குரூப் 4உடைய தேர்வு மறுதேர்வு நடத்த வாய்ப்புகள் இல்லை இல்லை இல்லை. இதை மட்டும் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இதை வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, சார் மறுதேர்வு நடக்குமா, அப்படி இந்த தேர்வு நடக்குமா, அதெல்லாம் நடக்குமான்ட்டு. மறுதேர்வு நடக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடத்துறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஸோ மக்களே கவலைப்பட வேண்டாம். டிஎன்பிசி சொந்தமான செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் உடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.